யோகாம்பாள், ஐயனுக்கு பேரு ஆத்மநாத சுவாமி. எங்க பகுதிகளிலே அதிகமா பெண் குழந்தைகளுக்கு யோகாம்பாள்னு பேர் இருந்தது. ஆத்மநாதன் ஆண்களுக்கு பேர் இருந்தது. இன்னைக்கு நாகரிகம் நம்ம தலையில ஏறிக்கிட்டதுனால அந்த பேரெல்லாம் விட்டுட்டோம், வேறு விதமா ஆயிப்போச்சு. ஆனாலும் அத்தனை பேரு இறையருளாலே இறைவனுடைய பெயரை வைத்திருந்தோம். அந்த கோவில்ல பாருங்க, பாகற்காயும் அகத்திக்கரையும் படைக்கப்படுது. கோயிலுக்குள்ள நுழைகிற போது அந்த சுவற்றில அழகான 2 சிற்பம் இருக்கு. உடும்பு கீழே இறங்குறது போல, குரங்கு மேல ஏறுறது போல. ஏன் உடும்பும் குரங்கும் கோயில்ல வச்சாங்க ஏன் தெரியுமா? மனுஷ மனம் ஒரு குரங்கு, ஒரு நிலையில இருக்காது. 4 பேரும் இங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டே உங்க மனசெல்லாம் எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இங்க உட்காந்துக்கிட்டே அமெரிக்காவை கூட கற்பனை பண்ணுவீங்க. அப்படி மனம் ஒரு குரங்கு, மரத்துக்கு மரம் தாவறது போல கோயிலுக்கு வந்தியாச்சுன்னா மனசை தாவ விடாம அடக்கி வச்சு அந்த உடும்பு போல பிடித்துக் கொள்ள வேண்டும். சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது நீயே என்று மாணிக்க வாசகர் பாடுவது போல இறைவனை திருப்பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற உதாரணத்துக்காக உடும்பும் குரங்கு இருக்கு. அடுத்து உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க. நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியா உள்ள போனீங்கன்னா ஒரே கல்ல செஞ்ச அகோர வீரபத்திரர் சிலை, சிற்பக்கலைக்கு பெயர் போன நாடு. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம எல்லாம் கொஞ்சமாவது யோசிக்கிறோமா இதை பத்தியாவது? மொத்தத்துல பார்க்க போனா உலக அறிவாளிய ஊர நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க. அதை பத்தி அப்பன்னு சொல்றேன். இப்ப என்னாச்சு? உள்ள போனா 2 சிலை இருக்கா. அதை தாண்டி உள்ள போனா மாணிக்க வாசகர் மண்டபம். அந்த மண்டபத்துக்குள்ள 3 கல்லு சிலை இருக்கு, பொம்மை இருக்கு. 3 பொம்மை. 3 பொம்மையுடைய தன்மை என்ன தெரியுமா? ஒரு பொம்மை காதுல குச்சியை விட்டா அந்த காதுல வந்துடும், இன்னொரு பொம்மை காதுல குச்சியை விட்டா வாய் வெளியா வந்துடும், இன்னொரு பொம்மை காதுல குச்சியை விட்டா வெளியில வராது. இப்படி ஒரு வடிவமைப்புல அந்த பொம்மையை செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த காலத்துல. ஏன் இந்த 3 பொம்மை? ஏன்னா நம்ம யாரையாவது கூப்பிட்டு நம்ம பிள்ளையவா இருக்கட்டும், நண்பரா இருக்கட்டும், சகோதரா இருக்கட்டும், இப்படி எல்லாம் பண்றியப்பா அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு 1 மணி நேரம் இல்ல 4 மணி நேரமா சொன்னாலும் நம்மள முகத்தை பார்க்காம மண்டையை ஆட்டிட்டு அப்படியே போயிடுவேன், இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு. அது மாதிரி சில பேர் இந்த உலகத்துல உண்டு என்பதை உணர்த்துவதற்காக இந்த காதல குச்சியை விட்டா இந்த காதல வந்துருது, இன்னொரு பொம்மை காதல குச்சியை விட்டா வாய் வெளியா வருதா. ரகசியமா சொல்லணும்னு நினைச்சு சொன்னோம்னா அவன் 10 மைல் நானும் தேடி போய் யார்த்தையா சொல்லிட்டு தான் தூக்குவேன், மனசுக்குள்ள வச்சுக்கிற மாட்டேங்கிற தன்மையில சில பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு பொம்மை இருக்கு பாருங்க, வெளியில குச்சி வராம, அதுதான் சிறந்த பொம்மை. ஏனென்றால் ஒருத்தர் சொன்னா அது நல்லதா கெட்டதா, அதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இது சரியா தவறா என்ற சிந்தனை செய்யும் ஆற்றல் உடையவர்களும் இந்த பூமியிலே உண்டு என்பதை உணர்த்துவதற்காக இந்த கோயில் எல்லாம் இப்படி சிற்பங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. எத்தனை சிற்பங்கள், எத்தனை கோயில்கள், எத்தனை வரலாறுகள். இதை விடவா நமக்கு புதுசா கத்துக் கொடுக்கணும்? நம்ம உலகத்துக்கே கத்துக் கொடுத்த இனம் இன்னைக்கு எவன் வந்து சொன்னாலும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு அவன் கொடுக்குற 1000க்கும் 500க்கும் கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கும் அடிமையாகி நிற்கும் இந்த தமிழ் சமூகத்தை நினைக்கிற போதுதான் நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலைகட்ட மாந்தர நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்ற பாரதியினுடைய வைரவரிகள் ஞாபகத்துக்கு வருது.